எனக்கு சடனாக ஒரு யோசனை என்ன அப்படின்னா, திருச்சியில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது, நம்ம ஏன் இன்றைக்கி வந்து மட்டன் தொக்கு மாதிரி செய்யக்கூடாது, ஒரு மாதிரி மட்டன் சுக்கா அது மாதிரி செஞ்சுட்டு 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் சடனாக பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சொன்னதுனால பிரியாணி ரெடி பண்ணலான்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது 65 வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன். அண்ட் பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சேன். அதில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு மட்டும் ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். வறுக்கலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே மிஷினில் போட்டு அரைச்சிடணும். ரொம்ப சின்ன மிக்ஸியாக இருந்துச்சுன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா கொரன்னு வரும். பட் இப்போ அது மேட்ரு கிடையாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவங்க யார் என்ன அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்களுக்கும் ஓகேவாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக இடையில ஒரு தடவை என்கிட்ட பேசினாங்க. அப்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யூடியூப்பை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதை காதில் வாங்கிக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா அதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். பட் இப்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் 1 இயரில் நீங்கள் இப்போ போட்ட எஃபர்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக ரீச் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து 3.5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மற்ற அட்வைஸஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போது இந்த சேனல் வந்து ரன் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் இப்போ அதிகமாக போடுறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு எண்ணி பார்த்தா ஒரு 10 பேர் ரெகுலராக இருக்கீங்க. ஒரு சர்டன் பீரியடில் நான் போடுற வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி தான் இப்போ ஃபாலோவர்ஸை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அந்த சேனலில் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் நான் என்ன ப்ளஸ் பண்ணுறேன், அதாவது என்ன நல்ல விஷயம் பண்ணுறேன், என்ன நெகட்டிவாக பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஷேர் வித் மீ. கமெண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நான் அதெல்லாம் வந்து கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு லைஃப்பில் அட்வைஸ் வந்து பண்ணுறதும் பிடிக்காது, பண்ணுறது கேட்குறதும் பிடிக்காது. என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன். அது வந்து இன்பில்டாகவே இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் அப்படி இருந்தேன். பட் நீங்கள் இப்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஒரு சிலவங்க வந்து எனக்கு லைவில் கண்டினியூஸாக கேட்குற விஷயம், நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள வந்து அவ்வளோவா காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃபேமிலியில் உள்ளவங்கள நான் வந்து வீடியோவில் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? இப்போது ஒருத்தவங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுல்ல. அப்படி தான் நான் என்னை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வீடியோ எடுக்கிறது, அதுவும் அவங்க வீட்டில் வச்சு எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கே வந்து நான் பாட்டுக்கு ப்ளாக் எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அவங்களோட பெர்மிஷன் வேணும், அவங்களுக்கு ஓகேவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு இருக்குது. என் வீட்டில் நான் என்னோடய கான்டென்ட் ரெடி பண்ணுறது அது என்னுடைய விஷயம், அதில் யாருமே தலையிட மாட்டாங்க. ஆனால் மற்றபடி நான் ஃபேமிலியை வந்து யூடியூப்பில் கொண்டு வரணும்னு நான் விரும்பலை. அது எனக்கு ஓகேவாகவும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு இப்போ பஜார் போயிருக்கோம். பஜாரில் வந்து ஆல்ரெடி நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம் கொங்கு தங்க மாளிகையில். எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப வயிறு அப்செட்டாக இருக்குது. காலையிலேருந்து நான் சாப்பிடல, பிரியாணியுமே சாப்பிடல, தயிர் வச்சு தான் சாப்பிட்டேன். என்ன நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு வயிறு, ஏன்னே தெரியல. அப்புறம் வந்து எனக்கு இந்த மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் டேஸ்லேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றது. நான் திருச்சிக்கு வர்றப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த விலாகில் இந்த மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். இன்றைக்கி வந்து எனக்கு வெண்ணிலா மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வெண்ணிலா ஃப்ரூட் மிக்ஸ் பண்ண மாதிரி போட்டு அதில் வந்து வெண்ணிலா போட்டு கொடுப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேராக வந்து கொங்கு தங்க மாளிகை போயிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணும்போது பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. 2வது கொங்கு தங்க மாளிகை போயிருந்தோம், அங்கேயுமே வந்து இல்லை. டாலர் வந்து பார்த்திங்கன்னா LK கேட்டிருந்தோம், ரெண்டுமே கிடைக்கல.
இப்போ வேறு ஒரு ஷாப்பில் பார்க்கலான்னு கிட்டத்தட்ட 2-3 ஷாப்பை வந்து பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா மங்களம். பழைய கொங்கு தங்க மாளிகையிலே போயிட்டு இனிஷியல் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா வெறும் செயின் மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். பசங்கள்கிட்ட இருந்து அருணா கொடி வந்து அந்துருச்சு. ஸோ அதை அவ்வளோவா அவங்க போடவும் மாட்டுறாங்க. அதனால் இப்போ கருப்பு கயிறு தான் கட்டியிருக்கேன். ஸோ அது சும்மாவே இருக்கே அப்படின்ட்டு பர்த்டே அதுமா அதை நம்ம கிஃப்டாக பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதம் எங்களுக்கு அவ்வளோ 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 டைட்டு. பசங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 7 கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு தேடி கண்டுபிடிச்சலாம் பண்ணியிருந்தேன். என்னோடய ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டைம் முடியலைன்றனால இந்த வெள்ளியை போட்டு அவங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் 2 அப்புறம் வந்து செயின் எடுத்துட்டேன். அண்ட் எனக்கு 2 ரிங் எடுத்திருந்தேன். அது வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து என்னோடய வயிறு உபாதை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சவுண்ட் விட்டுட்டே இருந்தனால நான் வந்து குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்லான்ட்டு. பொதுவாகவே ஸ்வீட் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே நான் ஸ்வீட்டாகவே சாப்பிட்றேன். எனக்கு வந்து அந்த உடம்பு கண்டிஷன் வந்து நார்மலாகிடும் அப்படின்றனால. ஸோ அதனால் ஒரு 4 குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கேக்கும் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பிளேட் வச்சிருந்தேன் இங்க. பர்த்டே செலிப்ரேஷன் vlog முடிவடைகிறது. பாய்.